ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். ரியல்மி இன்னைக்கு அவங்களுடைய 8 சீரிஸில் இருந்து 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 8s 5G அண்ட் ரியல்மி 8i. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இன்னைக்கு வீடியோவில் ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியல்மி 8s பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ரியல்மி கிட்ட இருந்தே இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி நார்சோ 30 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நியர்பை பிரைசிங்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரியல்மி நார்சோ 30ல இருந்து எந்த அளவுக்கு டிஃபரெண்டான ஸ்பெக்கோட இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 2 ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ரியல்மி 8i vs ரியல்மி நார்சோ 30 கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களுடைய ப்ரீவியஸ் ரியல்மி 8 சீரிஸில் இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பிளேஸ்மெண்ட்லாம் அதே மாதிரி தான், லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் பர்பிள் அண்ட் ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட 8.5 mm திக்னஸோட 194 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியல்மி நார்சோ 30 பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன் தான் இவங்களுடைய ரியல்மி நார்சோ சீரிஸ்க்கான அந்த ஒரு டிசைன் பேட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன், ரேசிங் சில்வர், ரேசிங் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட 192 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.4 mm திக்னஸோட ரியல்மி நார்சோ 30 ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பில்ட் குவாலிட்டி எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 ஸ்மார்ட் போனுமே பிளாஸ்டிக் பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் திக்னஸ்ல மட்டும் இங்கே ரியல்மி நார்சோ 30 விட ரியல்மி 8i கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட்ல 2 ஸ்மார்ட் போனும் சேம் தான். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இப்போ ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த ஒரு டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்டில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். அப்படியே ரியல்மி நார்சோ 30ல பார்த்தோம்னா இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான். பட் இங்கே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த ரியல்மி நார்சோ 30 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடக்ஷனை பற்றின எந்த ஒரு டீடைலும் மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரெசல்யூஷனில் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இந்த ஒரு டிஸ்பிளேவை நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே ரியல்மி 8i இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட்டோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரியல்மி 8i தான் இப்போ மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்டில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனும் கூட. அந்த வகையில் நீங்க கேமிங்லாம் அதிகமாக விளையாடுவீங்க, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா ரியல்மி 8i சூஸ் பண்றது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ரியல்மி நார்சோ 30ல 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி 8i இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக வேணும், சீக்கிரமாக நான் சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல்மி நார்சோ 30 சூஸ் பண்ணுறது தான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Mediatek ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ரியல்மி நார்சோ 30ல பழைய Mediatek Helio G95க்கான சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ரியல்மி 8i இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த Mediatek Helio G95 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட்டை இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 2 சிப்செட்டுடைய கோர் பர்ஃபார்மன்ஸ் அந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த 2 சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் 2 சிப்செட்டுமே 12 nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. Cortex A76க்கான ஒரு 2 கோரோட 2.05 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூமே இந்த 2 சிப்செட்லையுமே ARM Mali G76 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த 2 சிப்செட்டுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க வந்து UFS ஸ்டோரேஜ் அண்ட் கேமராவில் தான் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா மேல உங்களுக்கு ஐகார்ட்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இங்க இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த 2 சிப்செட்ல எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2த்துக்கும் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. பட் ஆனால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது
பார்க்கும்போது இங்க இந்த Realme Narzo 30ல இருக்கக்கூடிய Mediatek Helio G95க்கு 2,90,000 அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இங்க Realme 8 இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய இந்த Mediatek Helio G96க்கு 3,50,000 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கதா Realme அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த ரெண்டு சிப்செட்லயுமே சேம் கோர், சேம் CPU, சேம் கிளாக் ஸ்பீட், சேம் GPU இருக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ல டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது எனக்குமே தெரியல. அது Realmeக்கு மட்டும் தான் வெளிச்சம். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய லெவல் எல்லாம் வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நம்மளால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.1 அப்பேச்சர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய அதர் டீடைல்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 1/3 இன்ச்சஸ்க்கான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸில் 5P லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லென்ஸ்னு பார்க்கும்போது Realme Narzo 30ல நமக்கு சோனியுடைய Sony IMX471 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் Realme 8s இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சோனியுடைய சென்சார் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக இங்க ஹைனிக்ஸ் அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு சென்சார்ல இருக்கக்கூடிய அதர் டீடைல், சென்சாருடைய சைஸ் ஆகட்டும், பிக்சலுடைய சைஸ் ஆகட்டும், இல்ல லென்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ரெண்டு கேமராவிலுமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமராவிலுமே மேக்ஸிமம் கொஞ்சம் சிமிலரான இமேஜ் குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சோனியுடைய சென்சார் ஐனிக்ஸை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை வச்சு பார்க்கும்போது Realme Narzo 30ல கொஞ்சமா பெட்டரான இமேஜ் குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இப்போ லான்ச் இருக்கக்கூடிய இந்த Realme 8 இந்த ஸ்மார்ட் போன்ல அல்ட்ரா ஸ்டடி மோட் அண்ட் குரோமா பூஸ்ட் இந்த ரெண்டு ஃபீச்சரும் செல்ஃபி கேமரால இங்க கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபீச்சரும் Realme Narzo 30ல கிடையாது. ஸோ மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் சேமா தான் இருக்கு. அண்ட் நீங்க ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் இந்த செல்ஃபி கேமரால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியர் சைட் கேமராக்கு போனோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி சென்சாரில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Realme 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Realme Narzo 30ல நமக்கு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ 48 மெகா பிக்சல் கேமரா விட 50 மெகா பிக்சல் கேமரா பெட்டரான கேமரா. அதனால Realme 8ல தான் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் கிடைக்காது. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பிரைமரி சென்சாருமே f1.8 அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய ஒரு சென்சார் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த சென்சாருடைய சைஸ் அண்ட் பிக்சல் சைஸ்லாம் பார்க்கும்போது இங்க Realme 8 இந்த ஸ்மார்ட் போன்ல 1/2.76 இன்ச்சஸ்க்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 0.6 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸோட 5P லென்ஸ் 26.9 mm ஃபோக்கல் லென்த்தோட யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே Realme Narzo 30 இந்த ஸ்மார்ட் போன்ல 1/2 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான சென்சார் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் பிக்சலுமே இங்க 0.8 மைக்ரானுக்கான கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான பிக்சல் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் 6P லென்ஸ் 25.47 ஃபோக்கல் லென்த்தோட இந்த ஒரு சென்சார் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இங்க Realme 8ல 50 மெகா பிக்சல் கொஞ்சம் பெட்டரான பிக்சல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்சாருடைய சைஸை கம்மி பண்ணி பிக்சலுடைய சைஸையுமே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Realme Narzoல நமக்கு கொஞ்சம் சென்சாருடைய சைஸ் பெருசா இருக்கு அண்ட் பிக்சலுடைய சைஸுமே பெருசா இருக்கு. அதனால ஓவரால் இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க Realme 8ல 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாலும் Realme Narzo 30ல இருக்கக்கூடிய இந்த 48 மெகா பிக்சல் சென்சார்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டியை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம Realme Narzo 30ல தான் நமக்கு வீடியோ ரெக்கார்டிங்குமே மேக்ஸிமம் 4Kல 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் Realme 8 இந்த ஸ்மார்ட் போன்ல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சுமே பார்க்கும்போது இங்க 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் Realme 8ல கொடுத்திருந்தாலும் Realme Narzo 30ல இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் சென்சார்ல தான் நமக்கு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி, இமேஜ் அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். மற்றபடி மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. இந்த Realme 8 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால இதுல நமக்கு டியூயல் வீடியோ மோட் அப்படின்ற ஒரு மோட் புதுசாக ஆட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மோட் Realme Narzo 30ல நமக்கு கிடையாது. ஈவன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்டுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல கூட இந்த டியூயல் வீடியோ மோட் அப்படின்ற மோட் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷுர். ஸோ இந்த மோட் உங்களுக்கு வேணும், இந்த டியூயல் வீடியோ மோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme 8 சூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு கேமரா அவுட்புட், கேமராவுடைய இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பா Realme 8 விட Realme Narzo 30ல கொஞ்சம் பெட்டரான இமேஜ் அவுட்புட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Android 11 Realme UI வெர்ஷன் 2.0 OS தான் ரன் ஆகுது. மற்றபடி கனெக்டிவிட்டியில் மட்டும் இங்கே Realme Narzo 30ல Bluetooth வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Realme 8ல Bluetooth வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் RAM வேரியன்ட்னு வரும்போது இங்கே Realme 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64GB
ஜிபிக்கான வேரியன்ட் 14,000 அப்படின்ற பிரைசிங்கும் 6+128 ஜிபிக்கான வேரியன்ட் 16,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Realme Narzo 30க்கு போனோம்னா இங்கே 4+64 ஜிபிக்கான வேரியன்ட் 13,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 6+128 ஜிபிக்கான வேரியன்ட் 15,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா வெறும் 500 ரூபீஸ் தான் பிரைசிங்ல டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கு. அந்த 500 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸுக்கு இங்க Realme 8i என்னடா பெட்டரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை பெட்டரா பண்ணியிருக்காங்க. Realme Narzo 30ல இருந்த அந்த 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை இங்க பெட்டரா பண்ணி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸரும் Realme Narzo 30ல இருந்த Mediatek Helio G95க்கு பதிலா இப்போ புதுசா லான்ச் ஆன Mediatek Helio G96க்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் பதிலா காம்போசிட் பண்ற விதமா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்மி பண்ணிட்டாங்க. வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் Realme 8i ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அகைன் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இந்த Realme 8i ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் இதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்டையுமே நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா Realme Narzo 30ல நமக்கு அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இங்க இந்த Realme 8i ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணலாம். மற்றபடி எனக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வேணாம். இப்போ நிறைய கேம்ல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலே எனக்கு போதும். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் எனக்கு பெட்டரா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க Realme Narzo 30லேயே ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதை தாண்டி Realme 8i இங்க 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்காக Realme 8i வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்காக யாருமே வாங்க தேவையில்லை. ஏன்னா Realme 8iல இருக்கக்கூடிய அந்த 50 மெகா பிக்சல் சென்சாரை விட Realme Narzo 30ல இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் சென்சாரே உங்களுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இந்த 48 மெகா பிக்சல் சென்சார்ல உங்களால மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இங்க Realme 8iல உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் இருந்தாலும் இங்க உங்களால மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசனை பார்த்ததுல இருந்து நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த Realme 8i இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணது தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லாத ஸ்மார்ட் ஃபோன் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.